எல்லாருக்கும் கார்த்திகோட அன்பு வணக்கம். இன்னைக்கு அதாவது நேற்று இரவு, ஓகேங்களா, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு ஈசிஆரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது விபத்து இல்லை, ஒருவித ஹராஸ்மெண்ட், ஈவ்டீசிங் கூட சொல்லலாம். ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா காரில் சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னை ஆளா இல்லை வெளியூர் ஆளா யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பேரலாக அவங்க பேக்வேர்ட்ஸில் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஓடி வந்து ஹராஸ் பண்ணுறதையும் அவங்கள தாக்க முயற்சிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு அவங்க நடுவில் ஏதாவது முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா நமக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி வந்து ஒருத்தவங்களை பர்போஸாக தாக்க வர்ற மாதிரி வர்றதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காணத்தூர், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் காணத்தூர், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயாஜால்னு சொல்லி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா காணத்தூர், அதுதான் பழைய டோல்கேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டோல்கேட் அங்கே தான் அமைச்சாங்க, காணத்தூர் டோல்கேட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் அது நடந்திருக்கு. இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கூட ரிலீஸ் ஆகி நியூஸில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இஷ்யூ நம்ம எடுத்து ஏன் பேசுவோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ அந்த காரில் இருந்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த காரில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க லேடிஸோ மாட்டினாங்கன்னா அந்த நொடி அந்த ஒரு 10 செகண்ட் ஓடியார் நம்ம நோக்கி ஓடியாரும் போது எவ்வளோ பயமாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில் போனால் கூட அந்த ஹெல்ப் பண்ணுற சிம்பிள் எதாவது காட்டிட்டு போங்க. அன்டில் தென் ஒரு கார் மேலே அவங்க கேர்ள்ஸாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், உள்ளே இருக்கிறவங்க கேர்ள்ஸாக தான் இருக்குன்னு வந்து அது அவசியம் இல்லை. இன்னொரு கார்லேருந்து இறங்கி ஓடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்காலஜியில் ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம நோக்கி ஓடிறானே, என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான். ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க போகிறாங்கன்னா கூட அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள். பட் இது வந்து நம்ம லோக்கல்லையே இப்படி நடக்குது. சென்னைன்றது ஒரு தலைநகரம், தமிழ்நாட்டோட தலைநகரமே இவ்வளோ ஒரு சேஃப் இல்லாத ஒரு பொசிஷனில் இருக்குன்னும் போது நம்ம ட்ராவலுக்காக ஊராக போவோம், டூர் போவோம். அங்கெல்லாம் அந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கேரளாவுக்கு ஒரு டூர் போகிறோம், வயநாடு போகிறோம்னா அந்த வழியில் அது மாதிரி நடந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒரு மிருகம் வருது, அட்டாக் பண்ணுதுன்னா அது மிருகம், அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லலாம். அந்த டேஷ்போர்டில் இருக்கிற கேமரா மூலிமா நம்ம எவ்வளோ மிருகங்கள் அட்டாக்லாம் பார்த்துருக்கோம். யானைகள் கொடுக்க வருது, அதெல்லாம் என்ஜாயும் பண்ணுவோம், அதே சமயம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வன்மையாக நம்ம கண்டிக்கணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அரசாங்கம் இது விஷயமா நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வார்ன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேட் எக்ஸாம்பிளாக செட் ஆகிடும். ஃபியூச்சரு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் ஓடாதீங்க. இறங்கி ஹெல்ப் பண்ணணும்னா கூட அவங்க ஹெல்ப் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் விட்டுட்டாங்க, எதுவும் பிரச்சனை பெருசாக இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் நோக்கி ஓட வேணாம், யாரையும் ஒரு பயமுறுத்துற மாதிரியோ ஒரு ஃபேர் பண்ணுற மாதிரியோ இருக்க வேணான்றது தான் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் எதுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா தைரியமாக வாட்ச் அவுட் பண்ணி கேளுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க சப்போர்ட்டுக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ண தட்டுங்க, பிடிக்க